எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுதாங்க உக்கடம் மீன் மார்க்கெட், கோயம்புத்தூர் ஹோல்சேல் மார்க்கெட்டுங்க. இங்கிருந்தா பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலாக சேல் பண்ணுறவங்களும் எடுத்துகிட்டு போவாங்க. இது வந்து ரொம்ப பெருசுங்க. இந்த மார்க்கெட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லா மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தூத்துக்குடி, ராமேஸ்வரம், எல்லா பிளேஸ்லேருந்துமே இங்கே மீன் வந்து வருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி மீனும் இருக்கும். எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா நாளுமே பிஸியாக இருக்கும் இந்த மார்க்கெட்டு. சண்டே மார்னிங் ஏர்லி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராகவே போயிட்டோம்னா கூட்ட நெரிசல் இல்லாமல் மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா நல்லா பெரிய பெரிய மீன் எல்லாம் காலி ஆயிருங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பயங்கர கூட்டம் இருக்கும். மக்கள் நிறைய பேர் இங்கே வருவாங்க. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கிளி மீன். இந்த மீன் தான் நான் வாங்கியிருந்தேங்க. இந்த மீன் பார்க்கணுமோ ஒரு மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் வலுவலுன்னு. எனக்கு அதோட அப்பியரன்ஸ் பிடிக்கல தான். பட் ஆனால் அந்த அண்ணா சொன்னாங்க, நீங்கள் ஒன்ஸ் வாங்கி பாருங்க, அதுக்கப்புறம் இந்த மீன் தவிர்த்து வேறு எந்த மீனும் அவ்வளோக்கா ப்ரிஃபர் இது இருந்தால் இதான் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்படிங்க சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ருசியாக இருந்துச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நிஜமாவே கிளி மீன் கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க அப்படியே பச்சை பசேன்னு தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மீன் விற்கிறானாங்களா மார்க்கெட்டிங் பண்ணுற விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? அண்ணா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு ஒரு மீன்கார அண்ணங்கிட்ட கேட்டதுக்கு அந்த அண்ணா சொன்னாங்க, மீன் கொண்டு போய் கடலில் விடுமா, அந்தளவுக்கு அப்படியே துள்ளி குதிக்குங்க மீன், அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி சொன்னா. அப்படிங்க அது மாதிரி நண்டு, எறா எல்லாமே வச்சுருந்தாங்க. மீனுக்கு தான் கொட்டி வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா நண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே குமிச்சு வச்சுருந்தாங்க. எல்லா மீனுமே நல்லா இருந்துச்சு. எல்லா வெரைட்டியுமே ரொம்ப நல்லா கேட்டால் சொன்னாங்க. இது வந்து நடுமுள் மட்டும்தான் இருக்கும், இது குழந்தைகளுக்கு கொடுங்க, இது ரொம்ப நல்லது, இந்த மீன் நல்லாயிருக்கும், அந்த மீன் நல்லாயிருக்கும்னு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளி மீன் வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு தான் வெட்டணும்னு சொல்லிட்டு அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அந்த க்ளீன் பண்ணுற அண்ணா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓமான்ல மீன் வாங்கும்போது எல்லா மீன் ஒரு பேர் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. நான் ஒவ்வொரு டைம் சர்ச் பண்ணி தான் ஓகே இது இந்த மீன், எனக்கே பாதி மீன் பேர் தெரியாதுங்க. அப்புறம் கேட்டு தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். வாங்கின மீனே திருப்பி திருப்பி வாங்குற மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கறனால எல்லா வெரைட்டியுமே நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமைனாவே காலைல இட்லி மீன் குழம்பு, இல்லாட்டி இட்லி மட்டன் குழம்பு இப்படிலாம் போச்சுன்னா தான் சண்டேவே ஒரு மாதிரி கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டேவாக மாற்றிட்டோம். வீக்கெண்ட் ஏன்னா இங்கே ஃப்ரைடே சாட்டர்டேவாக இருக்கனால நான்வெஜ் வந்து அன்னைக்கு எடுக்கிற மாதிரி மாற்றிட்டோங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சண்டே தான் பார்த்தீங்கன்னா கால் லஞ்சு கறி இல்லாட்டி மீன் ரெண்டு ஏதோ ஒன்று சமைச்சாதான் அந்த சண்டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குங்க. சரிங்க, அப்படியே வஞ்சர மீன் கொஞ்சம் எடுத்து வந்தானுங்களா, அதான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க. சரிங்க, வீடியோ முடிஞ்சது. ஆனால் பயணம் தொடரும். நன்றி.